வாரம் நம்ம மைல்ஸ்டோன் நிகழ்ச்சியில ஒரு சாதிச்ச சாதனையாளர் பார்த்துட்டு இருக்கோங்க. இந்த வாரம் நம்ம நிகழ்ச்சியில ஒரு வண்டர்ஃபுல்லான சாதனையாளர், ஒரு டைரக்டரை பார்க்க போறோம். இந்த டைரக்டர் அவர் பட்ட கஷ்டங்களும் சரி, அவர் என்னெல்லாம் வாழ்க்கையில எப்படிலாம் ஃபேஸ் பண்ணிருக்காரு அப்படிங்கறத நம்மளோட ஷேர் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். உங்களோட ஒரு சில வார்த்தைகள் நம்ம ராஜ் மியூசிக் நேயர்களுக்கு இனிய வணக்கம். நான் இயக்குனர் ராசு முதல். சார், நீங்க நிறைய படம் எடுத்திருக்கீங்க, நிறைய பண்ணிருக்கீங்க. ஆனா நீங்க கிராமத்துல வந்தவர் அப்படின்னு உங்களை பத்தி, கிராமத்துல இருந்து இங்க வந்த அனுபவம் எப்படி இருக்கு? இப்போ நான் ஒரு குக்கிராமத்துல தான் பிறந்தது. நிலக்கோட்டைக்கு பக்கத்துல, திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டைக்கு பக்கத்துல பேரணி டேம், அது பக்கத்தில் மேட்டுப்பட்டின்னு ஒரு குக்கிராமம். அங்கே தான் 5வது வரைக்கும் படித்தேன். அப்புறம் 6th to 10th செக்காவட்டி, கண்ணாவட்டி செக்காவட்டின்னு ஒரு ஹாஸ்டல், அது ரொம்ப குக்கிராமம். +1 +2 உசலம்பட்டி, அது கிராமத்துலேருந்து கொஞ்சம் பெரிய சைஸு, கொஞ்சம் டெவலப்டு கிராமம். உசலம்பட்டின்றது அது டவுன் தான், ஆனால் முழுக்க முழுக்க அது ஒரு பெரிய கிராமம்னு தான் சொல்லுவோம். அப்புறம் காந்தி கிராமம், பேர்லேயே காந்தி கிராமம்னு இருக்கு. இப்படி எனக்கு அப்படி அந்த சூழலில் வாழ்ந்த எனக்கு அங்கேருந்து சினிமா ஆசை உந்தப்பட்டு சென்னைக்கு வரும்போது எனக்கு பகல் ஃபுல்லாக ஒன்றும் தெரியல. நான் ஒரு பெரிய கற்பனையில் சினிமாவில் நம்ம ஏவிஎம் ஸ்டுடியோ கிட்ட போய் நின்னாவே ஏதாவது ஒரு டைரக்டர் போவாங்க. டைரக்டர் பின்னாடியே ஓடினமாக்கு இந்த மாதிரி நான் கதை வச்சுருக்கேன் சார்னோடனே, ஒன்றை தப்பாக நான் தேடிக்கிருந்தேன், எங்கே இருந்த எத்தனை நாளா வா அப்படின்னு வீட்டுக்கு கூப்பிட்டு போய் கதையெல்லாம் கேட்பாங்க. கதையை கேட்டோம்னா உடனே நம்மளை இதாயிரும்ட்டு வந்தோம். ஆனால் ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே நான் நுழைகிறதுக்கே 1 வருஷம் ஆச்சு. நம்மளுடைய கற்பனை எல்லாமே தவிடுபடியாகி அந்த ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே போக முடியாது, எந்த டைரக்டரும் மீட் பண்ண முடியல. அப்போ என்ன பண்ணால் பகல் ஃபுல்லாக எனக்கு தெரியல. வந்த அன்னைக்கு பஸ்ஸை விட்டு இறங்கணும், பாரிஸ் காரில் இறங்கினோடனே ஏறி உட்காந்தோம்னா எங்கே போகணுன்னா ஏவிஎம் ஸ்டுடியோ. ஆட்டோக்காரனே அந்த பைய அவன் சைஸை பார்த்தான், நம்ம உருவத்து சைஸு எடுத்து வர பையை பார்த்துட்டு, ஏன்னா ஏவிஎம் ஸ்டுடியோவா வாகினி ஸ்டுடியோவான்னு அவனே கேட்க ஆரம்பித்தான். இல்லைண்ணே அந்த ஸ்டுடியோ இருக்கிற ஏரியா தான் அப்படின்னு அவனே கூப்பிட்டு இறக்கி விட்டான். இறக்கி விட்டவனே பகல் ஃபுல்லாக எனக்கு தெரியல. ராத்திரி ஆனவனே இவ்வளோ பெரிய சிட்டி, அந்த மெர்க்குரி லைட்டு அது இது அப்படி இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த பட்டணத்தில் திருவிழாவில் காணா போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இந்த பட்டணத்தில் தொலைஞ்சிட்டோமான்னு சொல்லி ஒரு அழுகையே வந்தது. பயம் எடுத்துருச்சு. என்ன இவ்வளோ பெரிய ஊராக இருக்குது, என்ன இது, ராத்திரி எங்கே போக போகிறோம் அப்படின்னு தெரியாமல் அந்த வடபழனி ஃபஸ்ட் டிப்போ பக்கத்தில் ஒரு கேண்டீன் டீ கடையில் இருக்குது. இப்போதைக்கு நம்மளுக்கு வேறு வழி இல்லை அப்படின்ட்டு அந்த டீ கடையில் போய், அந்த கேண்டீனில் போய், கண்ணன் தஞ்சாவூர் இருக்கார், அவர் கடையில் போய் வேலைக்கு சேர்ந்தோம்னா அங்கே வேலை, ஏன்னா அந்த ஸ்டுடியோக்கள் பக்கத்துலேயே இருக்கிற ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்து நம்ம போனமாக்கும் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அந்த டீ கடைக்கு சாப்பிட வரவங்களில் நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், நிறைய டைரக்டர்ஸ் பழக்கமானாங்க. அப்புறம் எல்லாமே சேர முடியல. அப்புறம் அது பக்கத்துலேயே, அந்த டீ கடை பக்கத்துலேயே சினி டெக்கர்ஸ் இந்த சாங்கெல்லாம் பார்த்தீங்களா, நிறைய பூவெல்லாம் பின்னாடி வச்சுருப்பாங்க, பூவெல்லாம் கொட்டுவாங்க. அவங்க சினி டெக்கர்ஸ், பூ வேலை பார்க்குறவங்க. ஒரு வேளை அங்கே போயிட்டோமாக சினிமாவுக்குள்ளே என்ட்ரி ஆயிடுவோம், அதை வச்சு போயிடலான்ட்டு அந்த பூக்கடையில் போய் வேலை செஞ்சேன். அப்படி பூக்கடையில் வேலை செய்யும்போது நிறையா படங்களுக்கு நாங்கள் போய் டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம், பூ டெக்கரேஷன். அவர் சண்முகம்ன்ற மாமா தான் அவர் என்னை இயக்குனர் மணிவண்ணன் சார்கிட்ட சொல்லிவிட்டார், நல்ல திறமையான பையன் அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறம் ரங்கநாதன் ஆஃபீஸ் பையன், அங்கே ஆஃபீஸை வேலை பார்த்தேன். நானும் ரங்கநாதன் ரூம்மேட், இவங்களுடைய ரெக்கமெண்ட் வேறு இருந்தது. அப்போ என் டைரக்டர் கேட்டார், ஏன்டா நீ ரங்கநாதனை தெரியுது, எல்லாத்தையும் தெரியுது, ஏன் என்கிட்ட நீ சான்ஸ் கேட்கல அப்படின்னாரு. இல்லை சார், இங்கே ஆளுங்க நிறையா இருக்குது, அதனால் எப்படி இடம் கிடைக்காது
அப்படின்னா இந்த இந்த நான் உண்மையை பேசினது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, மறுநாள் வந்து வேலையில் ஜாயின் பண்ணிக்க அப்படின்னோடனே நான் சென்னைக்கு வந்து 2 வருடங்களுக்கு பின் தான் நான் இயக்குனர் மணிவண்ணு சார்கிட்ட உதவியாளராகவே சேர்ந்தேன். அந்த 2 வருட காலத்தில் டீ கடை, எக்ஸ்போர்ட் கார்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, கட் பீஸு வந்து ஒரு ட்ரிப் சைக்கிளில் கொண்டு வந்தமாக்கும் 25 ரூபா தருவாங்க. அது சாலி கிராமத்திலேருந்து தாஜபிரகாஷ் ஹோட்டல் பக்கத்தில் எக்ஸ்போர்ட் கார்மெண்ட் இருக்கும். இப்படியே போய் பூந்தமல்லி ரோட்டில் போய் அந்த பீஸை கொண்டு வந்து இங்கே ஒரு சைக்கிளை கட்டி கொடுத்தமாக்கு 25 ரூபா தருவாங்க. அந்த 25 ரூபான்னும் போது நம்ம ஒரு 3 ட்ரிப் போனாலும் 75 ரூபா. 75 ரூபாய்க்குள்ளே நம்ம சாப்பிட்டுக்கிறணும், எல்லா வேலையும் பண்ணிக்கிறணும். கடுமையாக அது ஒரு 6 மாதம் போச்சு. டீ கடை ஒரு 6 மாதம். அதுக்கப்புறம் இந்த இப்படி 2 வருடங்களுக்கு பின் தான் உதவி இயக்குனராகவே நான் என்ட்ரி ஆக முடிஞ்சிச்சு. இப்போ மணிவண்ணன் சார்கிட்ட என்ட்ரி ஆகி உதவி இயக்குனராக என் பயணத்தை தொடங்கணும். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நீங்கள் வந்திருக்கீங்க இல்லையா? ஏன்னா இப்போ வந்து நம்ம சினிமாக்குள்ளே வரணும் அப்படிங்கிறது எதனால் உங்களுக்கு தோணுச்சு? ஏன் ஃபீல்டு வந்து சினிமா தான் அப்படின்னு நீங்கள் எதனால் முடிவு பண்ணீங்க? அதுவும் சொல்கிறேன், நான் வந்து நிறைய ஒரு சிறுகதைகளாக எழுதியிருக்கேன். அந்த சிறுகதைகள் புக்கில் வராமல் இருந்திருந்தால் நான் இங்கே வந்திருக்க மாட்டேன். சிறுகதை, நான் எழுதிய சிறுகதை ஏதோ அதிர்ஷ்டவசமாக புக்குகள்லாம் வந்துருச்சு. அப்போ நம்மகிட்ட ஏதோ திறமை இருக்குது, அங்கே தூண்டப்பட்டேன். அப்புறம் பத்திரிக்கை, அந்த பட்டிமன்றம்லாம் பேசுவோம். பட்டிமன்றத்தில் நாங்கள் பேசின பட்டிமன்றங்களில் பெரும்பாலும் நாங்கள் தான் வின் பண்ணிட்டு வந்திருக்கோம். அப்போ நம்மளுக்குள்ளே ஏதோ திறமை இருக்குது. இப்படியும் சின்ன 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 ஆசைகள், திறமைகள், இதுகளை நிறையா பேர் உந்துதல், நல்லா பேசுகிற, நல்லா கதை சொல்கிற. ஒரு படம் பார்த்துட்டு வந்தனாக்கா அவங்க கிட்ட ஷார்ட் பை ஷார்ட்டாக கதை சொல்லுவேன். அப்போ படிக்கிற காலத்தில் என்கிட்ட கதை கேட்டாங்களா அவன் படத்துக்கு போக மாட்டான். நீ ஃபுல் படமும் நல்லா சொல்கிறியாடா அப்படின்வாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் எல்லா ஃப்ரெண்ட்ஸுகளும் வந்து அவங்களுடைய தூண்டுதல், இதை வச்சு தான் நான் சினிமாவுக்கு வந்தேன். சினிமாவுக்கு வந்து இந்த இடையில சொல்லிட்டேன், மறந்துட்டேன். இந்த மாதிரி போய்க்கு இருக்கும்போது முத ஒரு ஆர்ட் ஃபிலிம் டைரக்டர்கிட்ட அசிஸ்டண்டாக சேர்ந்தேன். அது ஒரு காமெடியான ஒரு உலகங்க ஆர்ட் ஃபிலிமு. அனில் மார்க் தீப்பெட்டிலாம் ஒர்க் பண்ணுவோம். அனில் மார்க் சீக்காய் தூள் அப்படின்னு மியூசிக் டைரக்டர் போடுவார் கம்போஸ் பண்ணி. அனில் மார்க் சீக்காய் தூள், அனில் மார்க் அப்படி போட்டு வெளியே வந்து தம் அடிச்சுட்டு ஃபீல் பண்ணிக்கிருப்பார். சாங் நல்லா வந்திருக்குல்ல அப்படின்னு. என்னவோ ஃபுல்லாக தெருவாக மைக் செட்லாம் போட போகிறது மாதிரி. ஏங்க இது ஒரு விளம்பரம், இது போய் இல்லைங்க சாங் ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்குன்னு. இப்படி அது ஒரு காமெடியான உலகம் அந்த ஆர்ட் ஃபிலிமு. அதில் ஒர்க் பண்ணிக்கிருக்கும்போது அந்த டைரக்டர் வந்து சூட் கேஸை வச்சுருங்க அப்படின்னு கொடுத்தாரு. அதில் என்ன வச்சுருக்காருன்னு தெரியாது. ஓப்பன் பண்ணி பார்த்தா எங்கே என் பணத்தை காணா, எடுத்துட்டியா அப்படின்னாரு. சார், நான் சினிமாவுக்காக வந்தவன், சாதிக்கணும்னு வந்தவன். திருடணும்னு நினச்சிருந்தா நான் ஊர்லேயே திருடி திரிவேன். சென்னைக்கு வரணும்னு அவசியம் இல்லை. நான் அந்த வேலையை நான் பார்க்கல சார் அப்படின்னா. நீ தாண்டா எடுத்திருப்ப, ஊர் உசலம்பட்டி இல்லை, உங்கள் இதை உனக்கு தெரியும்ட்டான்ட்டு டப்புன்னு அடிச்சிட்டார். இனிமேல் இந்த சினிமா வேணாம் அப்படின்ட்டு பஸ் ஏறிட்டு, இதே பாரிஸ் கார்னரில் தான் போய் பஸ் ஏறணும். போய் பஸ் ஏறி உட்காடுறேன். அந்த பஸ்ஸில் வந்து அவன் பாட்டு போடுறான். நினச்ச வாழ்வு கிடைக்கல, ஓ கிடைச்ச வாழ்வு நினைக்கிறேன். என்னன்னா சுச்சுவேஷனுக்கு தகுந்து ஒரு பாட்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்ட்டு ஊருக்கு போய் சேர்ந்தாச்சு. ஊருக்கு போய் சினிமா வேணான்னு முடிவு பண்ணி மேற்கொண்டு படித்து ஏதாவது தொழில் பண்ணிக்கலான்னு நினச்சி தான் போனேன். 10 நாள் வரைக்கும் என்னை ஊரில் யாரும் இருக்கவில்லை. அப்புறம் போகலையான்னு இப்படியே கேட்டு அவங்களே கிளப்பி விட்றாங்க. கிளப்பி விட்டோம்னா இப்போ மறுபடியும் இந்த ஊரே சேர்ந்து கிளப்பி விட்டது தான் மறுபடியும் நான் சினிமாவுக்கு என்ட்ரி ஆனதுக்கப்புறம் தான் அந்த பூக்கடையில் வேலை செஞ்சது. அதுக்கப்புறம் எங்கள் டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணாங்க. சார், நீங்கள் சொன்னீங்க இல்லையா உங்கள் ஊர்லேருந்து திருப்பி உங்களை கிளப்பி விட்டு அமிச்சாங்கன்னு. ஸோ உங்கள் குடும்பம் உங்களை எந்த அளவுக்கு இந்த விஷயத்தில் என்கரேஜ் பண்ணிச்சு, ஊக்குவிட்டாங்க? என் குடும்பத்தில் எங்கள் அப்பாவும் சரி, எங்கள் அம்மா, தம்பி, தங்கச்சி எல்லாமே வந்து என்னுடைய ஆசைகள் என்னவோ
அது குறுக்க இது வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் இருந்ததே இல்லை. பெரிய விஷயம் சார். எங்கள் வீட்டில் வந்து நான் என்ன சொல்கிறேனோ அதை செஞ்சு யாருமே எதுவும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல சினிமா அப்படின்னு எல்லாருமே ஒரு படி பின்னாடி வைக்கிறாங்க. தேவையா யோசிச்சுக்க அப்படின்னு. அந்த விஷயத்த உங்க வீட்டுல எல்லாருமே என்னன்னா எங்கள் அப்பாவை பற்ற தாத்தா இருக்கார்ல தவசின்னு, அவர் நாடகத்தில் நான் நடிச்சிருக்காரு. அவர் நாடகம் அர்ஜெந்தர மயனம் அதில் நாடகத்தில் நான் நடிச்சிருக்காரு. எங்கள் தாத்தா வந்து அப்படின்னும் போது அவருடைய பேரன் தானே, உள்ளுக்குள்ளே ஒரு ஜீன் இருக்குமே, பிளட்லயே இருக்கிறதுனால எங்கள் வீட்லேயும் எதுவும் சொல்லலை. இது வரைக்கும் நான் என்ன முடிவு எடுக்கிறேனோ, சரி ஊரில் வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிறேன் பண்ணிக்கப்பா, சரி மறுபடியும் மெட்ராஸுக்கு போகிறேன் போப்பா, இதைத்தான் சொன்னாங்களே ஒழிய வேற எதுவுமே இது பண்ணுறது இல்லை. உங்களோட எல்லா படங்களையுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு சோகம் இருக்கும், இல்லாட்டி ஏதாவது ஒரு விஷயம் வந்து நீங்க ரொம்ப மைல்டா கன்வே பண்ணி ட்ரை பண்ணுவீங்க, தவிர ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்காது. எதனால சார்? பர்சனல் லைஃப்ல இருக்கிற இம்ப்ரெஷன் அதுல வந்து மனித உணர்வுகளே அப்படித்தான். மனித உணர்வுகளே பார்த்தீங்களாக்க சோகமாக இருந்தாலும் சோகம்லாம் அவ்வளவு ஃபர்ஸ்ட் அவுட் பண்ண மாட்டாங்க. இப்போ வீட்டில் யாராவது ஒருத்தர் இறந்துட்டா ஊரில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ அவங்ககிட்ட திடுத்துப்புன்னு இந்த மாதிரி அப்பா தவறிட்டாரு அப்படின்ற வார்த்தையை சொல்லவே மாட்டாங்க. மனிதன் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைப்பா, ஆஸ்பத்திரியில் சீரியஸாக இருக்காரு, உடனே புறப்பட்டு வா, உன்னை பார்க்கணுன்னு சொன்னார், இதைத்தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ட்ராவல்லையும் இதுலேயும் இறந்துட்டாருன்னும் போது அவனுடைய துக்கம். இப்போ பஸ்ஸில் போகிறாங்களாக்க பஸ்ஸில் அவனுக்கு மட்டும்தான் அப்பா இறந்துருப்பார், கூட வரவங்களுக்கெல்லாம் சந்தோஷத்தில் போவாங்க. இவன் அழுதுக்கு போவான், அழுத்தத்தில் போகும்போது அவங்க வந்து சந்தோஷத்தில் இருவாங்க, நிறைய கொலாப்ஸ் இருக்கும். அதனால் அவங்க வந்து இந்த மாதிரி உடம்பு சரியில்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஊரில் போய் எல்லையில் இறங்கும் போது தான் இந்த இறந்துட்டாங்கன்ற செய்தியே வரும். இப்படித்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் மூடி மூடி மறைச்சி தான் அந்த உணர்வை அந்த அழுகையை கொண்டு வருவாங்க. இது மனிதர்கள் வாழ்கிற அந்த ஒரிஜினல். அதைத்தான் நான் சினிமாவாக பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஓவராக வந்து அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு டம்முன்னு ஒப்பாரி வைக்க மாட்டாங்க. அந்த எல்லைக்கு போகும்போது தான் அதை சொல்லுவாங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்க கூட டெலகிராம் அடித்தா கூட எது அடித்தாலும் கூட இந்த மாதிரி இறந்துட்டாருன்னு பட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி எந்த ஒரு சோகத்தையும் வந்து அப்படி மைல்டாக சொல்லணும்னு ஆசைப்படுவாங்க. உங்களோட முதல் படம் எடுத்து நீங்க தியேட்டர்ல பார்க்கும்போது உங்களுக்கு அந்த உணர்வு எப்படி இருந்துச்சு? பிரசாந்த் படம் பூமகள் ஊர்வலம் தான் என்னுடைய முதல் படம். படம் ஃபுல்லாக அது ஃபுல் காமெடி போகும், கிளைமேக்ஸில் கொஞ்சம் சென்டிமெண்ட் இருக்கும். எஸ்எஸ்ஆர் பங்கஜத்தில் 87 நாள் ஓட்டுன முதல் படம் பூமகள் ஊர்வலம். என்னமோ தெரியல, அது வந்து நான் வந்து ஒரு வழக்கமான ஒரு கதையை எடுத்துக்கிட்டனோ அப்படின்னு தெரியல. ஒரு காமெடி தளத்தில் போய் வழக்கமான கதை எடுத்துட்டேன்னு தெரியல. முதல் படம் ஒரு இயக்குனராக இத்தனை காலத்தில் எடுத்து முடித்தார், இயக்குனராக பேசப்பட்டேன். ஒரு படைப்பாளியாக வெளியே வர முடியல. ஒரு படைப்பாளினா ஏதாவது ஒன்று படத்தில் இருக்கணுமே, அது இல்லையோ அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்தது. அதனுடைய வருத்தம் ரெண்டாவது படம் பாண்டி, அதில் எனக்கு தீர்த்துக்கிட்டேன். லாரன்ஸ் வந்து 3 அக்கா தங்கச்சி, இவனவே திட்டிக்கிருப்பார் ஒரு அப்பா. அவர் வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறாரு. வேலை செஞ்சு ஒவ்வொரு தங்கச்சி கல்யாணத்துக்கு கூட வர முடியாது. நீங்கள் சொல்கிறீங்கள, இங்கே இருக்கும்போதெல்லாம் தங்கச்சியை மதிக்காது, திட்டிக்கே இருக்குங்க தங்கச்சி கூட அவனை ஹீரோவை. அதே அந்த வெளிநாட்டில் அவன் சம்பாரித்து தான் பணத்தை அனுப்புவான். பணத்தை அனுப்பி அதில் தான் கல்யாணம் நடக்கும். கல்யாணத்தை அங்கே ஃபோன்லேயே வந்து கெட்டி மேலே சவுண்ட்லாம் கேட்டுக்கிடுவார். தங்கச்சி கல்யாணத்துக்கு யாருமா அண்ணனா அப்படின்ட்டு அந்த ஃபோனை கீழே வச்சு அண்ணே ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு இந்த எமோஷன் தான் கொடுத்துருப்பேன் நான். இந்த படம் வந்து தேட்டரில் பார்த்தீங்களாக்கும் பயங்கர ஒரு இதானாங்க. அம்மா இறந்ததை கூட சொல்லாமல், அம்மா கோயிலுக்கு போயிருப்பாப்பா, அங்கே போயிருக்காப்பா, அம்மாவுக்கு நான் புடவை அனுப்பிச்சி விட்டுனே, வந்துச்சுப்பா, கட்டினாங்கப்பா, முத்தாளமை சிலை மாதிரியே இருக்காங்கப்பா அப்படின்ட்டு அப்பா ஃபோன் பண்ணியிருப்பார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேட்டரில் அவ்வளோ இதாக இருந்துச்சு, பயங்கர ரெஸ்பான்ஸு எல்லாம் இருந்துச்சு.
வெளியே வந்து பார்க்கும்போது நல்ல படம் பண்ணியிருக்க தம்பி, இதே மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போதெல்லாம், ஒரு வயசானவங்க அவங்கெல்லாம் சொல்லும் போது எனக்கு பெரிய சந்தோஷம். அதான் எனக்கு ஒரு கிடைச்ச. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி 2 வருஷம் கஷ்டப்பட்டு நம்ம ஒன்று எடுத்து படைக்கும்போது மற்றவங்க சொல்லுங்க. தேசிய அவார்டு இருக்கிற குடும்பங்கள் எனக்கு தந்த அந்த வெகுமதி. தஞ்சாவூரில் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் அவர் சொல்லியிருக்காரு, என் தம்பி போட்டா வச்சுருக்கேன், தங்கச்சி போட்டா வச்சுருக்கேன், என் குடும்ப போட்டா வச்சுருக்கேன், இதில் உங்கள் போட்டாவும் வச்சுருக்கேன் அப்படின்னும் போது எனக்கு கிடைச்ச ஒரு ஆஸ்கார் அவார்டு இதான். இது போதும், எனக்கு இந்த சந்தோஷம் போதும். இப்போ நீங்க வந்து இவ்ளோ படம் எடுத்து இவ்ளோ ஒரு நல்ல ஜர்னில போயிட்டு இருக்கீங்க. இதுல வந்து ஏதாவது ஒரு படம் எடுக்கும்போது லைக் நம்ம கஷ்டப்படுறோமே அப்படின்னு ஒரு சீன்ல எடுக்கும்போது கூட என்னடா இந்த சீனுக்கு நம்ம இவ்ளோ கஷ்டப்படுறோமேன்னு யோசிச்சிருப்பீங்களா? இல்லையா, அதை நம்ம முழுமையாக இன்வால்வாக எடுத்தா தான் அது சினிமா. நான் அப்படி வந்து அதாவது என்னுடைய படங்கள் பூமகள் ஊர்வலம் உண்மையிலே நான் இன்ட்ரெஸ்டாக எடுத்த ஒரு படம். அது ஜனங்கள் போய் இதான் அதில் ஒரு நல்ல கதையை களமானதால் நல்லா ஓடின படம், பெரிய ஹிட்டான படம். சூப்பர் குட்டுக்கு மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிச்ச படம். சூப்பர் குட் ஃபிலிம்ஸுக்கு ப்ரொடியூசரும் சரி டிஸ்ட்ரிபியூட்டரும் சரி லாபம் சம்பாதிச்ச படம். பாண்டி ஒரு மிக அற்புதமான கதையம்சம் உள்ள படம். மாயாண்டி குடும்பத்தார் 10 இயக்குநர்கள் கதையின் கதாபாத்திரங்களாக வாழ்ந்த அதுவும் ஒரு மிகப்பெரிய பெயரை சம்பாதித்து கொடுத்த படம். கோரிப்பாளையம் வந்து ஒரு வன்முறை களத்துக்குள்ள நிறைய பேரை அழுக வச்ச ஒரு படம். முத்துக்கு முத்தாக நான் பண்ண ஒரே தவறு என்னன்னா, இந்த பாண்டி ஒளிபரிக்கும் நிலையம். நான் ஒரு கதையை பண்ணிட்டு தான் ஹீரோக்களை நான் செலக்ட் பண்ணுவேன். ஆனால் ஹீரோவுக்காக ஃபைட்டு வைக்கணும், அது வைக்கணும், இது வைக்கணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னு அங்கே நான் தப்பு பண்ணியிருக்கேன். ஒரு படைப்பாளியாக சறுக்கி விழுந்துட்டேன் அந்த இடத்துல. அந்த இதுக்காக ஆடியன்ஸுக்கிட்ட பெரிய மன்னிப்பு கேட்டு ஆகணும். அந்த இதுக்கு என் வாழ்நாள் முழுவதும் நான் எடுக்கும் ஒவ்வொரு படமும் அவங்களுக்கு அதுக்கு ஒரு பெரிய இரட்டிப்பு சந்தேசத்தை கொடுக்கறதுக்கு நான் கடைசி வரைக்கும் உழைச்சிக்கிருப்பேன். சார், நீங்க ஒரு கதை எழுதும் போதும் இது என்ன மைண்ட்ல வச்சுட்டு எழுதுவீங்க? யதார்த்த வாழ்க்கையை நிறைய பார்ப்பேன். நான் இப்போ நான் சொகுசு பேருந்து எடுத்துக்கும் போது கூட கார் இருக்கு. காரு நான் போக சொல்லிட்டு நாங்கள் பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணேன். திடீர்னு பஸ்ஸில் போய்க்கிருப்போம். இப்போ மாயாண்டி குடும்பத்தார் கோரிப்பாளையம்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் சிட்டி பஸ்ஸில் ஏறி உள்ளே போய் உட்காந்துக்கிட்டேன். என்ன யார் தெரியும், நடிகர் இல்லை, நான் டைரக்டர். அங்கே என்ன நடக்குதுன்றது பார்த்துக்கிருப்போம். நான் தண்ணி அடிக்கிறது தம் அடிக்கிறது கிடையாது. இருந்தாலும் ஒயின் ஷாப்பில் போய் என்ன பேசிக்கிறாங்கட்டு ஒயின் ஷாப்பில் வந்து 2 பேருக்கு வாங்கி கொடுத்து சும்மா உட்காந்துக்கிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்து கேட்பேன். யதார்த்த மனிதர்கள் எப்படிலாம் வாழ்கிறாங்களோ அவங்க ரூட்டில் நம்ம போய்கிருக்கோம். சும்மா ஒரு கிராமத்தில் போனவாக்க சாவடி இருக்குல்ல, அந்த பெருசு சீட்டு விளையாண்டுக்கிருப்பாங்க, தாயம் விளையாண்டுக்கிருப்பாங்க. நான் அங்கே கதை இப்போ டிஸ்கஷன் போனவாக்கா அங்கே போய் சாவடியில் உட்காந்துக்குருவேன். உட்காந்துட்டு அவங்ககிட்ட சொல்லுவேன், இந்த மாதிரி படம் எடுக்கிறேங்க, சும்மா ஊரெலாம் பார்க்க லொக்கேஷன் பார்க்க வந்தேன் அப்படின்ட்டு அவங்க வாழ்க்கையெல்லாம் கேட்டுக்கிருவேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதாநாயகனாக இருக்காங்க. அங்கே வாழ்ந்து முடித்த ஒவ்வொருத்தருமே ஒரு கதாநாயகனாக இருக்காங்க. அவங்க வாழ்க்கையை நம்ம வந்து உள்வாங்கிட்டு பண்ணாவே ஒரு மிகப்பெரிய விஷயம். கதைகள் நம்ம கிராமங்கள்லையும் சிட்டிலையும் இப்போ நான் வாடகைக்கு குடியிருக்கிற இங்கே சிட்டியில் வந்து வாடகை குடிக்கிற அந்த ஹவுஸ் ஓனர் ஒரு கதாநாயகனாக இருப்பார். இத்தனை கதாநாயகர்கள் வாழ்ந்துக்கு இருக்கும்போது நம்ம எதுக்கு இங்கிலீஷ் படத்தையும் இதையும் சொல்கிறாங்கன்றதை எனக்கு தெரியல. சார், உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் என்னெல்லாம், என்ன மாதிரி எதிர்பார்க்கலாம்? இப்போ சொகுசு பேருந்துன்னு ஒன்று பண்ணிக்கிருக்கேன். அடுத்து நாட்டுக்கோழி, அந்த கழுகு கிருஷ்ணா இவர் நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து வேற ஒரு படம் பேசிக்கிருக்கு. ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ். ரொம்ப சந்தோஷம் சார். சொல்லுங்க, உங்களுக்கு அடுத்த வர ஜென்ரேஷன் இப்போ வர உங்களுக்குலாம் என்ன நீங்க சொல்ல விரும்புறீங்க? என்னன்னா, சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே தகுதியை வளர்த்துக்கணும். நம்மகிட்ட என்ன தகுதி இருக்கு. நிறைய பேர் வந்து டைரக்டரா சான்ஸ் கேட்குறாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டரா.
இல்லைப்பா ஆள் இருக்குண்ணா சார், நடிக்க சான்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம்ப்பா அப்படின்னா, சார் ஏதாவது எடிட்ரு என்ன எய்மில் வராங்கன்னு தெரியல. நான் இதைத்தான் பண்ண போகிறேன், எதை நோக்கி பயணம் வரோம், அந்த இதுக்காக நான் திறமையை வளர்த்துட்டு வரணுன்றதான் அவங்ககிட்ட நான் சொல்கிறது. சார் நீங்கள் வாங்கியிருக்கிற அவார்ட்ஸ் என்னென்ன? ஏன்னா அவார்ட்ஸ் வந்து ஒரு ஒரு யாராக இருந்தாலும் ஒரு பெரிய மோட்டிவேஷன் இல்லையா? ஒரு அவார்ட் கொடுக்கும்போது நம்ம ரொம்பவே சந்தோஷப்படணும், நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்குள்ளே வரும் இல்லையா? நீங்கள் வாங்கின அவார்ட்ஸ் என்னென்ன? என்னை வந்து முத்துக்கு முத்தாக பார்த்துட்டு ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் ஐயா, அவர் வந்து எம்ஜிஆர் சிவாஜி காலகட்டத்திலேருந்து அந்த படத்தை பார்த்துட்டு அழுதுட்டு வந்துட்டு கையை பிடிச்சிட்டு 1/2 hour பேசினார். எனக்கு அவருக்கு கொடுத்த அந்த தைரியம், அதை எனக்கு பெரிய அவார்டு. அது பெரிய விஷயம் சார். அது வந்து ஒருத்தங்க நம்ம கிட்ட பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க பார்த்த ஃபீல் வந்து ஒரு அவார்டு அப்படின்னு சொல்றதுக்கே ஒரு பெரிய மனசு வேணும். இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்த ராசுமி ஜிக்கு நேயர்களுக்கு வணக்கம், நன்றி. என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு வண்டர்ஃபுல்லான பர்சனை மீட் பண்ணோம், அதுக்கு மேலே ஒரு நல்ல டைரக்டரையும் மீட் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் வீக் வேற ஒரு எபிசோட்ல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாதனையாளரோட மீட் பண்றேன். டில் தென் டேக் கேர். லாவண்யா.